addition and subtraction of decimals. Decimals என்ன அப்படினு தெரியும். Decimal பார்த்தா there are two part இருக்கு. என்ன part இருக்குன்னா actually integral part, decimal part இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த decimal part எப்படி நம்ம வந்து பார்த்தா ஒரு decimal number எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றதுன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னாக்க ஒரு நம்ம एक्चुअली பார்த்தா ஒரு நம்பர்ஸ் ஆட் பண்றது, ஒரு இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்றது நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். एक्चुअली பாருங்களேன். இப்போ 32 அதே பார்த்தா ஒரு 42 ப்ளஸ் பண்றதுன்னு வெச்சீங்களா. எப்படி பண்ணுவீங்க? வெர்டிகலா எழுதுவீங்க இல்லையா? 32 42. So add பண்ணும்போது 2 plus 2 4, 3 plus 4 what's the value? 7. So 74. Because இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு numbers, natural numbers. Numbers add பண்ணும்போது ஈஸியா பார்த்தீங்கன்னா இது வந்து first, அதாவது இதோட place of value பார்த்தீங்கன்னா 1th place, இது வந்து பார்த்தீங்கன்னா 10th place. 1, 10, 100, 1000 அது மாதிரி place of value நல்லா தெரியும். ஆனா டெசிமல் நம்பர்ல பார்த்தீங்கன்னா place of value பார்த்தீங்கன்னாக்கா இன்டெக்ரல் பார்ட் இருக்கும், டெசிமல் பார்ட் இருக்கும். அப்ப டெசிமல் பார்ட்ல போகும்போது 1/10th பார்ட், அதாவது 100th 1/100 1/1000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன் எல்லாமே வரும். அத பார்த்தீங்கன்னா இப்ப டெசிமல் நம்பர் எடுக்கலாம். பாரு 32.34. அப்ப place of value 3 ன்னு எப்படி சொல்லுவீங்க? 1/10th பார்ட். எப்படி 1/10th அப்படி தான் சொல்லுவீங்க. 10th பார்ட். That is 3/10 தான் எழுதணும். because it's a fraction 0.3. so அதனால place of value என்ன பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வந்திருக்கும். சரிங்களா? இதோட place of value பண்ணா 1/10th, இதோட 4th பார்த்தா 1/100. அப்ப 100த்னாக்கா 4/100 அப்படினு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எழுதிருப்பீங்க. ஏனா இதுக்கு முன்னாடி எக்ஸர்சைஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெசிமல் பார்ட் நம்ம டீப்பா பார்த்திருப்போம். அப்ப இதோட place of value எப்படி இருக்கும்? 0.04. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன எக்ஸர்சைஸ்ல நல்ல டீப்பா பார்த்துருக்கோம். டெசிமல் பார்ட், இன்டெக்ரல் பார்ட்ல எப்படி நம்ம அதை எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்றது இந்த செக்ஷன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்போ ஒரு டெசிமல் நம்பர், நீங்களே ஒரு டெசிமல் நம்பர் எடுங்களா. ஆக்சுவலா பாருங்க 32.3. அப்ப இந்த 32ன்றது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் பார்ட், அதாவது முழு நம்பர்னு சொல்லுவாங்க. இன்டெக்ரல் பார்ட். இந்த 3 டெசிமல் பார்ட். சரிங்களா? சோ அப்ப டெசிமல் பார்ட்னா என்ன? இது 1 இப்பதான் சொன்னேன். இது வந்து பார்த்தா 1/10th பார்ட், 1/100th பார்ட். டெசிமல் ரைட்ல போக தான் அது பார்த்தா டெசிமல் பார்ட்டா இருக்கும். பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே. அப்ப டெசிமல் பார்ட் கூட டெசிமல் நம்பர் ஆட் பண்ணனும். இன்டெக்ரல் பார்ட் முழு நம்பர் கூட முழு நம்பர் ஆட் பண்ணனும். இப்போ நான் 32.3 ஒரு நம்பர் எடுத்துர்க்கேன். இந்த 32.3 கூட என்ன பண்ண போறேன்? நானே 34.6 ஆட் பண்ண போறேன். சரிங்களா? இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்க. 32.3 plus 34 பாயிண்ட்க்கு நேரா பாயிண்ட், அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 6. இது ரெண்டுமே இன்டெக்ரல் பார்ட், இது ரெண்டுமே டெசிமல் பார்ட். அப்ப டெசிமல் பார்ட் கூட டெசிமல் பார்ட் தான் ஆட் பண்ணனும், இன்டெக்ரல் பார்ட் கூட இன்டெக்ரல் பார்ட் தான் ஆட் பண்ணனும். அது எத்தனை பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருந்தாலும் பரவாயில்லை. அது நம்ம இப்போ சம்ஸ் போடும்போது நிறைய பார்ப்போம். இப்போ பாருங்க 3 plus 6 what's the value? 9. அடுத்த பிளேஸ் என்ன இருக்கு? டெசிமல் இருக்கா? டெசிமல் இருக்கு. 2 plus 4 what's the value? 6. 3 plus 3 6. அப்ப எப்படி ரீட் பண்ணுவோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண கிடைக்குது எனக்கு 66.9. சோ அப்ப டெசிமல் பார்ட் ஆட் பண்ணும்போது டெசிமல் பார்ட் அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிற பார்ட் எல்லாமே பாயிண்ட் அப்புறம் அது மட்டும் தான் ஆட் பண்ணனும். அது மாதிரி இன்டெக்ரல் பார்ட் முழு நம்பரையும் முழு நம்பர் கூட தான் நீங்க ஆட் பண்ணனும். சரிங்களா? அத பத்தி நம்ம இப்ப டீப்பா சம்ஸ் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் 27 பாருங்க. எக்ஸாம்பிள் 27 இது एक्चुअली என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 சம்ஸ் கொடுத்திருக்காங்க. அது எப்படி ஆட் பண்றது, டெசிமல் நம்பர் ஆட் பண்றது தான். एक्चुअली ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கனாக்கா எக்ஸாம்பிள் 27 ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னாக்கா 0.5 plus 0.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாருங்களேன். அப்ப இது எது டெசிமல் நம்பர்? 0.5. இது டெசிமல் நம்பர், இது டெசிமல் நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பர் தான் நீங்க என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். 5 plus 5 what's the value? 10. சோ அப்ப 0 எடுத்து. एक्चुअली 10 கிடைச்சது. அந்த 10ல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 0 எடுத்து போடு. ரிமைண்டர் என்ன இருக்கு? 1. அந்த 1 எங்க வந்துரும்? டெசிமல் தாண்டி இன்டெக்ரல் பார்ட்ல வந்துரும். சோ அப்ப அடுத்த சென்டர் பாயிண்ட் என்ன இருக்கு? பாயிண்ட் இருக்குங்க இல்லையா? பாயிண்ட் வச்சுங்க. அப்ப 0 plus 0 0 தான். சோ 0 plus 1 என்ன கிடைக்குது உங்களுக்கு? 1. சோ அப்ப பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்னது பாத்தீங்களா? 0.5 ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சது முழு நம்பரா மாறிடுச்சு. தட் இஸ் 1.
பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தா நோ யூஸ். சரிங்களா? அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தா விட்டுலாம். அப்ப 0.5 ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ எனக்கு 1. எப்படி சொல்லலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1 தான் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? சார் அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கா சார்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா நோ யூஸ். சார் 0க்கு அப்புறம் இன்னொரு நம்பர் இருந்தா அதுக்கான வேல்யூ இருக்கா? கண்டிப்பா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வரும்போது அதை ஒமிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஃபார் சப்போஸ் இன் கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 0.5 1 தெரிஞ்சிடுச்சு. பட் இது பாருங்க, இதே நமக்கு நிறைய டவுட் வரும். இப்போ 1.35 சரிங்களா? 2.32 இப்போ 5 + 5 பாருங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 3532ன்றது டெசிமல் பார்ட், இந்த 1 2ன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பார்ட். அப்போ டெசிமல் பார்ட் டெசிமல் தான் ஆட் பண்ணோம். 3 + 2 வாட்ஸ் வேல்யூ 7. 3 + 3 6 பாயிண்ட் வைங்க. 1 + 2 என்ன வேல்யூ 3. ஸோ நம்ம இதுதான் டெசிமல் நம்பரை ஆட் பண்ணுறது. என்ன நம்பர் கொடுத்தாலும் ஆட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதை ஏன் இப்போ நம்ம போட்டோம்னாக்கா, இப்போ சார் நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 சிங்கிளாக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒமிட் பண்ணலாம் 1ன்னு சொன்னேன். அதே மாதிரி பாரு, இன்கேஸ் இங்கே 3.07 இருந்தாக்கா சார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து ஒமிட் பண்ணலாம் சார் அப்படின்னா, அப்படியே ஒமிட் பண்ணக்கூடாது. அது எல்லாமே 0 வந்தால் ஒமிட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு நம்பருக்குள்ள சென்டர்ல 0 இருந்தாக்கா கண்டிப்பா இது பிளேஸ் ஆஃப் வேல்யூ கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அப்ப இதை ஒமிட் பண்ணக்கூடாது. இது மாதிரி இருக்கும்போது ஒமிட் பண்ணக்கூடாது. ஏதாவது ரெண்டு நம்பருக்கு ஏதாவது 0 இருந்தாக்கா அதை ஒமிட் பண்ணக்கூடாது. இதை ஒமிட் பண்ணலாமா சார்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு 0 இல்லை 2 0 கண்டினியூஸா 3 zeros இருந்தா ஒமிட் பண்ணிடலாம். சென்டர்ல மிட் பாயிண்ட்ல வரும்போது கண்டிப்பா அதை ஒமிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ 3.07 புரியுங்களா? அப்படிதான் ரீட் பண்ணோம். இது 1.0 என்ன சொல்லலாம்? வெறும் 1ன்னு சொல்லலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா அதை ஒமிட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்போ 0.5 ஆட் பண்ண வாட்ஸ் வேல்யூ 1. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அதில் பார்த்தா நெக்ஸ்ட் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா 0.75 0.25 கொடுத்துருக்காங்க. எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 + 5 வேல்யூ என்ன? 10. இப்போ 10க்கு பதிலா என்ன பண்ண? ஒரு 0 போடலாமா? 1 எங்க போயிடும்? இங்க பிளேஸ் ஆஃப் 7 + 2 9. 9 + 1 10. அப்போ 10க்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 0 போடுங்க. ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா? அந்த 1 எங்க போகும்? இங்க பிளேஸ் ஆஃப். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க? பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ பாயிண்ட் வைப்பீங்க. சரிங்களா? 0 + 0 0. இப்போ 0 + 1 1. ஆப்வியஸ்லி பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை 0 வருது? 2 0 வருது. அப்போ நம்ம பிளேஸ் ஆஃப் என்ன தான் சொல்லுவீங்க? பிகாஸ் இது முழு நம்பரா மாறிடுச்சு. அப்போ நம்ம பிளே வந்து வேல்யூ வந்து 1. அப்போ 0.75 0.25 ஆட் பண்ண எனக்கு வேல்யூ கிடைச்ச வேல்யூ என்ன? 1. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 0 இருக்கு சார், என்ன பண்ணலாம் சார்? ஒமிட் பண்ணலாம் சார். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் அதை ஒமிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்துங்க, அப்போ 0.75 0.25 ஆட் பண்ணா கிடைச்ச வேல்யூ எனக்கு 1. சரிங்களா? இதே மாதிரி தான் அடுத்த சம்ஸ் இருக்கு. அது நீங்க ஈஸியா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் புரியும். சரிங்களா? எக்ஸசைஸ் 3.7ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா fill in the blanks கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா fill in the blanks பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ நம்ம இந்த டேஷ்ல எழுதுறோம். சோ பாருங்க, ஆட் பண்ணுங்க. எப்படி ஆட் பண்றது? டெசிமல் நம்பர் ஆட் பண்ண தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? 7.25 ஐயும் பிளஸ் 3.50 நம்ம ஆட் பண்ணோம். பிளஸ் 3.50. 5 + 0 what's the value? 5 + 0 is equal to 5. 2 + 5 is equal to what's the value? 7. அடுத்து பாருங்க என்ன இருக்கு? பாயிண்ட் இருக்கு இல்லையா? பாயிண்ட் வச்சிருங்க. ரைட்? 7 + 3 what's the value? 10. சரிங்களா? ஏன்னா இப்போ 10 பார்த்தா 0 போட்டு 1 எடுத்துட்டோம்னா இங்க பிளேஸ் ஆஃப் வேல்யூ எதுவுமே இல்லை. அதனால என்ன வந்ததோ அதே நம்ம என்ன பண்ணணும்? போட்டுடணும். சரிங்களா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண கிடைச்ச எனக்கு ரிசல்ட் 10.75. அது 75 படிக்க கூடாது. ஏன்னா டெசிமல் பிளேसेस பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் டிஜிட்ஸ் தான் மதிப்பு இருக்கு. மொத்தமா சேர்த்து சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி ரீட் பண்ணோம்? 10.75 பிகாஸ் இது வந்து முழு நம்பர், இது டெசிமல் நம்பர். அப்ப 10.75 தான் நீங்க ரீட் பண்ணணும். சோ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டெசிமல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்றது அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் பாருங்க. 8.18 ல இருந்து மைனஸ் 5.00. 8 ல 0 போச்சுனா 8, 1 ல 0 லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1.8 ல இருந்து 5 லெஸ் பண்ணும்போது 8 ல இருந்து 5 லெஸ் பண்ணா 5 போயிடுச்சு. ரிமைண்டர் 6, 7, 8. ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு? 3. சோ எது பிக்கெஸ்ட் நம்பர்? 8 தான் பிக்கெஸ்ட் நம்பர். அப்ப பிக்கெஸ்ட் நம்பரோட சைன் தான் நம்ம போடணும். அப்ப 8 - 5 வாட்ஸ் வேல்யூ? 3. சோ அப்ப கிடைச்ச ரிசல்ட்ஸ்
3.18. இதே மாதிரி இன்னும் third sum, fourth sum fill in the blanks கொடுத்திருக்காங்க. நீங்க work out பண்ணி பார்த்தாங்களே உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் வந்து ஒரு டெசிமல் நம்பர் எப்படி ஆட் பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க. அத பார்க்க போறோம் இப்ப. இதுலயே பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்லயே fourth sum பாத்தீங்கன்னாக்கா இந்த fill in the blanksலயே fourth வந்து borrow sum. அதாவது பார்த்தா நம்ம அது லெஸ் பண்ண முடியாது. borrow பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், அதை லெஸ் பண்ண முடியும். அது மாதிரி சம் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப அந்த சம் பார்க்க போறோம். fourth one எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 5.83 minus 3.14 is equal to என்ன அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 5.83 ல இருந்து 3.14 என்ன பண்ணனும், லெஸ் பண்ணனும். சோ அப்ப 5.83 ல இருந்து 3.14 எப்படி லெஸ் பண்றது பார்த்து வெர்டிகலா நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க 5.83 minus 3.14. சரிங்களா? இப்போ இந்த 3 ல இருந்து 4 உங்களுக்கு போகுமா, லெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து பார்த்தா எது சின்ன நம்பர் 3 தான். சின்ன நம்பர்ல இருந்து 4 நம்மளால லெஸ் பண்ண முடியாது. அப்ப கண்டிப்பா பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை நம்மளால லெஸ் பண்ண முடியும். அப்ப 3 ல இருந்து என்ன பண்ணாது, 4 போகாது. அப்ப பக்கத்துல இருந்து என்ன பண்ணனும், borrow பண்ணனும். borrow பண்ணா பக்கத்துல கடன் வாங்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இங்க இருந்து 1 கொடுத்துருங்க. அப்ப இங்க என்ன ஆயிடும், 7 ஆயிடும். இங்க இருந்து 1 கொடுத்தா இது நம்ம பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன மாறிடுது, 13 ஆ மாறிடும். ஏன்னா 3 ல இருந்து 4 லெஸ் பண்ண முடியாது. அப்ப லெஸ் பண்றது என்ன பண்ணா, பக்கத்துல இருந்து borrow பண்றோம். அப்ப 8 ல இருந்து 1 கொடுக்குறேன். அப்ப 8 ல இருந்து 1 கொடுத்தா என்ன ஆயிடும், 7 ஆ மாறிடும். அப்ப இங்க இருந்து 1 தரும்போது இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன மாறிடும், 13 ஆ மாறிடும். சரிங்களா? அப்ப 13 ல இருந்து 4 லெஸ் பண்ணா 13 ல இருந்து 4 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும், எனக்கு ஆன்சர் 9 கிடைக்கும். ஏன்னா 13 ல இருந்து 4 போயிடுச்சு. 5 6 7 8 9 10 11 12 13. அப்ப எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது, 9. அப்ப 13 ல இருந்து 4 லெஸ் பண்ணாக்கா 9. சரிங்களா? இப்ப 7 ல இருந்து, ஏன்னா இங்க இருந்து 1 கொடுத்துட்டேன் இல்லையா, அப்ப இங்க என்ன இருக்கு, ரிமைண்டர் 7 இருக்கும். அப்ப 7 ல இருந்து 1 லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆன்சர் 6. சோ பாயிண்ட். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு, பாயிண்ட் இருக்கு. இப்ப பாருங்க இன்டர்வல் பார்ட் 5 ல இருந்து 3 லெஸ் பண்ணா ஆன்சர் என்ன, 2. இப்ப நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் 2.69. சரிங்களா? அதில் இப்போ borrow பண்ணி போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து லெஸ் பண்ணும்போது borrow பண்ணி கற்றுன்னு இருப்போம். அதை வந்து டெசிமலில் நம்ம அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பாருங்க, இப்போ இதில் இப்போ எக்ஸசைஸ் 3.7ல் செகண்ட் சம் ஆட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ரெண்டு சம் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சம் ஆட் பண்ணுறது ஈஸியாக கற்றுக்க முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ 9.005 ப்ளஸ் இந்த 300 பார்த்தீங்கன்னாக்கா இன்டிஜர், அதாவது முழு நம்பர். சரிங்களா? அப்ப இது வந்து நாட் டெசிமல் பார்ட். இது எல்லாமே 300 வந்து இன்டர்வல் பார்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் 0, செகண்ட் 10th பிளேஸ் 0, 100 பிளேஸ் 3. சோ பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் 0 சேர்த்துக்கலாம். நோ யூசஸ். இங்க 3 டெசிமல் இருக்கு இல்லையா, அது 3 டெசிமலுக்கு ஈக்குவலா என்ன பண்றானே 3 0 சேர்த்தேன். எனக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம சின்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, சோ அதனால சேர்த்திருக்கேன். இது நீங்க போடாம கூட என்ன பண்ணலாம், அப்படியே நீங்க இறக்கலாம். ஏன்னா these are decimal part. அப்ப டெசிமல் பார்ட் அது ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்றானே, பாயிண்ட் வச்சு எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் 0 மென்ஷன் பண்றேன். இப்போ 5 + 0 5, 0 + 0 0, 0 + 0 0, பாயிண்ட் வச்சுக்கங்க. 9 + 0 9. அடுத்த நம்பர் ஆட் பண்றது எதுவுமே இல்லை. அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், கீழே இறக்கலாம். சார் ஏன் சார் இப்போ டெசிமல் பார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிகாஸ் இது முழு நம்பர். அப்போ அந்த முழு நம்பர் கூட முழு நம்பர் பக்கம் எங்க இருக்கோ, இன்டர்வல் பார்ட் எங்க இருக்கோ அங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ டெசிமல் பார்ட் தான் ஆட் பண்ண நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ டெசிமல் பார்ட் தான் ஆட் பண்ணணும், இன்டர்வல் பார்ட் கூட இன்டர்வல் பார்ட் தான் ஆட் பண்ணணும். பிகாஸ் இஸ் அ முழு நம்பர். 300 முழு நம்பர். சரிங்களா? அதனால தான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன். பிகாஸ் 9 இஸ் இன்டர்வல் பார்ட், 300 இன்டர்வல் பார்ட். சார் 300 ஏன் சார் பக்கத்துல எழுதிருக்கீங்க, ஏன்னா இது வந்து பார்த்தா சிங்கிள் டிஜிட். இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அதாவது 1th பிளேஸ் 10th பிளேஸ் 100 பிளேஸ். அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிருக்கோம். ஸோ அப்போ 300 + 9 நாமளாக சொல்லுங்க. 300 + 9 என்ன, 309 தான். டெசிமல் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டெசிமல் பார்ட் அப்படியே நீங்கள் கீழே இறக்கலாம். சார் இங்கே ஏன் சார் 0 போட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈக்குவலாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் 0 இல்லாமல் கூட என்ன பண்ணலாம், டைரெக்டாக அப்படியே இறக்கலாம். சரிங்களா? ரைட். சோ ஆட் பண்றதுன்றதை நான் 0 போட்டு காட்டியிருக்கேன். சரிங்களா? ரைட். செகண்ட் பாருங்க, 142, that is 142.36 plus
இது கரெக்டா இங்கேயும் 158 தான், இங்கேயும் 3 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 3 தான். அப்போ ஈஸியாக தான் இருக்கும் உங்க ஆட் பண்ணுறதுக்கு. 158.25. 6 plus 5 what's the value? 11. 11 பதில் என்ன பண்ணுங்க 1 எடுப்பீங்க சிங்கிள் டிஜிட், ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1. 3 plus 2 5. 5 plus 1 6. பாயிண்ட்டுக்கு நேரா பாயிண்ட் வைங்க. 2 plus 8 what's the value? 10. 10க்கு பதிலா 0, ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, 1 மேலே பண்ணுங்க. 4 plus 5 9. 9 plus 1 10. so 10 மேலே 0, ரிமைண்டர் 1. 1 plus 1 2. 2 plus 1 3. so ஆட் பண்ண கிடைச்சதுக்கு 300.61. சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் சம் பாத்தீங்கன்னாக்க இதுல சப்ட்ராக்ட் பண்றது எப்படின்னு கொடுத்திருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்றதை பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பாத்தீங்கன்னாக்க சப்ட்ராக்ட் பண்ண கேட்டிருக்காங்க. சப்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னாக்க 9.76 minus 6.79. so the second sum பாத்தீங்கன்னாக்க அதுல thirdly 250 minus 202.54 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னாக்க 9.76 minus 6.76 எப்படி 6.79 எப்படி நம்ம லெஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். பாருங்க 9.76 minus 6.79. சரிங்களா? இப்போ பாருங்க 6ல இருந்து 9 நம்ம லெஸ் பண்ண முடியுமா? ஏனா 6 சின்ன நம்பர், 9 வந்து பெரிய நம்பர். அப்ப சின்ன நம்பர்ல இருந்து நம்மளால பெரிய நம்பர் என்ன பண்ண முடியாது, லெஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு என்ன யூஸ் ஆகும்? பாரோ பண்ணி நீங்க போடணும்ன்றது நம்ம பார்த்தா fill in the blanksலயே போட்டு காட்டியிருக்கேன். அப்ப பாரோ பண்ணுங்க. ஏனா 6ல 9 போகாது இல்லையா? அப்ப இங்க இருந்து 1 கொடுத்தீங்கன்னாக்கா இங்க என்ன ஆகும்? 7ல இருந்து 1 நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்போம். அப்ப 7 வந்து என்ன மாதிரி இருக்கும்? 6 மாதிரி இருக்கும். அப்ப இங்க இருந்து 1 கொடுக்கும்போது இதோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன மாதிரி இருக்கும்? 16 மாறி இருக்கும். சரிங்களா? அப்ப 16ல இருந்து 9 லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 16ல இருந்து 9 போயிடுச்சு. அப்ப 9 போயிடுச்சுனா 10 11 12 13 14 15 16 நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? 7. சரிங்களா? அடுத்து பாருங்க 9ல இருந்து 6ல இருந்து 7 நம்மளால லெஸ் பண்ண முடியுமா? அப்ப 6ல இருந்து 7 நம்மளால பாரோ பண்ண முடியும். அப்ப பக்கத்துல அகைன் இங்க இருந்து ஒரு பாரோ பண்ணுங்க. அப்ப 9ல இருந்து 1 கொடுத்தா இங்க 8 ஆயிடும். இங்க என்ன மாறும்? 16 மாறும். அப்ப 16ல இருந்து 7 போச்சுனாக்கா என்ன வேல்யூ? அப்ப 16ல இருந்து நம்ம 7 லெஸ் பண்ணும்போது 9 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப அடுத்து பிளேஸ் என்ன இருக்கு? அடுத்து பாயிண்ட் இருக்கு இல்லையா? பாயிண்ட் வச்சுக்கங்க. 8ல இருந்து 6 லெஸ் பண்ணா வாட்ஸ் தி வேல்யூ? 2. சோ அப்ப 9.76ல இருந்து 6.79 லெஸ் பண்ணா நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? 2.97. சரிங்களா? நம்ம ரெண்டு இடத்த பாரோ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 6ல இருந்து 9 போகாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருந்து பாரோ பண்ணி லெஸ் பண்ணோம். அகைன் இங்க இருந்து 1 கொடுத்துட்டா இங்க என்ன மாறிடுச்சு? 6 மாறிச்சு இல்லையா? அப்ப 6ல இருந்து 7 நம்மளால லெஸ் பண்ண முடியாது. this இன்டர்வல் பார்ட்ல இருந்து என்ன பண்றேன்? ஒரு நம்பர்ஸ் நம்ம பாரோ பண்றோம். அப்ப 9ல இருந்து இங்க 1 கொடுத்தா இங்க 16 மாறும். இங்க என்ன மாறி இருக்கும்? 8 மாறி இருக்கும். அப்ப 16ல இருந்து 7 லெஸ் பண்ணா 9, 8ல இருந்து 6 லெஸ் பண்ணா 2. புரிஞ்சுதுங்களா? இப்படி தான் நீங்க பாரோ பண்ணி சால்வ் பண்ணனும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? 250ன்றது ஒரு ஹோல் நம்பர், தட் இஸ் முழு நம்பர். அப்ப 250ல இருந்து 202 அதாவது 202 minus 54 லெஸ் பண்ணா என்ன ரிசல்ட்ன்றது கேட்டிருக்காங்க. சோ அப்ப பாருங்க 250 என்னது? முழு நம்பர். ரைட்? இதுல இருந்து முழு நம்பர் 202ன்றது முழு நம்பர், 0.54ன்றது டெசிமல் நம்பர். அப்ப இந்த 202 வந்து இதுக்கு நேரா எழுதுங்க. 0.54. அப்ப சார் மேல பாயிண்ட் வச்சுக்கலாமா? பாயிண்ட் வச்சு எவ்வளவு 1 0 சேர்க்கலாம். இங்க எத்தனை பிளேஸ் இருக்கோ அது மாதிரி அங்க பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்குங்க. ஏன்னா 250 வந்து 250.00 எழுதலாம். ஏன்னா பிகாஸ் 0 சேர்த்தா நோ யூஸ்னு தெரியும். நம்ம லெஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப 202ன்றது என்ன சிம்பல்? மைனஸ். அப்ப 250ல இருந்து 202.54 நம்ம லெஸ் பண்ண போறோம். பாருங்க 0ல இருந்து 4 போகாது பிகாஸ் சின்ன நம்பர் 0. இங்க இருந்து பாரோ பண்ணலாம்னு பார்த்தா இங்க இருந்து பாரோ கொடுக்க முடியாது. ஏன்னா இதுவும் 0 ஆயிடுச்சு. அடுத்த நம்பருக்கு 0 இங்க இருந்து கொடுக்கலாம்னாக்கா இங்க என்ன ஆயிடுச்சு?
0 ஆயிடுச்சு கொடுக்க முடியாது அப்ப எந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ இருந்து கொடுக்குறோம் நம்ம இங்க இருந்து கொடுக்கும் 5 ல இருந்து அப்ப 5 ல இருந்து நம்ம 1 கொடுத்தா இங்க என்ன மாறும் 4 ஆ மாறும் சரிங்களா இங்க இருந்து 1 கொடுத்தா இந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன இருக்கும் 10 ஆ மாறி இருக்கும் ஏனா நம்ம என்ன இங்க கொடுக்கணும் இந்த பிளேஸ்க்கு வேணும் அப்ப இங்க 10 இருக்கு இல்லையா இங்க இருந்து 1 கொடுத்தா இங்க என்ன மாறி இருக்கும் 9 மாறி இருக்கும் அப்ப இங்க திரும்பி வரும்போது 1 கொடுத்தா இங்க 10 ஆ இருக்கு இந்த 10 ல இருந்து என்ன பண்ணனும் இங்க 1 தரணும் திரும்பி இங்கேயும் 9 ஆ மாறி இருக்கும் இந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன மாறி இருக்கும் 10 ஆ மாறி இருக்கும் புரிஞ்சுதுங்களா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நம்பர்ஸ்லயே படிச்சிருப்போம் பாரோ பண்ணது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் 0 வந்து 4 லெஸ் பண்ண முடியாது 0 வந்து இங்க இருந்து பக்கத்துல இருந்து கடன் வாங்கணும் சோ இங்கேயும் 0 இருக்கு திருப்பி பக்கத்துக்கு போறோம் இங்கேயும் 0 இருக்கு அப்ப இந்த லாஸ்ட் இங்க தான் நமக்கு நம்பர் இருக்கு அப்ப இங்க இருந்து 1 கொடுக்கணும் அப்ப இங்க என்ன மாதிரி இருக்கும் 4 ஆ மாதிரி இருக்கும் இங்க 10 கிடைச்சிருக்கும் பட் நமக்கு தேவை இந்த பிளேஸ் தேவை அப்ப இந்த 10 ல இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்ப இங்கேயும் 10 ஆகும் இங்க இருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 10 அப்ப இங்க இருந்து 1 கொடுத்துறேன் இல்லையா அதனால இங்க 9 இருக்கு இங்க இருந்து 1 கொடுத்துறேன் இல்லையா அப்ப இங்க 9 இருக்கும் சரிங்களா அப்ப லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் நமக்கு 10 கிடைச்சிருக்கும் செகண்ட் பிளேஸ்க்கு 9 கிடைச்சிருக்கும் தேர்ட் பிளேஸ்க்கு 9 கிடைச்சிருக்கும் ஃபோர்த் பிளேஸ்க்கு நமக்கு 4 கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா அப்ப பாருங்க 9 10 ல இருந்து 4 லெஸ் பண்ணுங்க 10 ல இருந்து 4 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் வேல்யூ எனக்கு 6 ரைட் 9 ல இருந்து 5 லெஸ் பண்ணா 9 ல 5 போச்சுனா ரிமைண்டர் நமக்கு 4 சரிங்களா இங்க என்ன இருக்கு அடுத்த பிளேஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா பாயிண்ட வச்சுக்கங்க இங்க என்ன கிடைச்சது இந்த 9 கிடைச்சது இல்லையா 9 ல இருந்து 2 லெஸ் பண்ணா 7 ரைட் இங்க என்ன பாருங்க இங்க இருந்து 5 ல இருந்து 1 கொடுத்துட்டோம் 5 ல இருந்து 1 கொடுத்தா என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 4 கிடைச்சிருக்கும் அப்ப 4 ல இருந்து 0 லெஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா லெஸ் பண்ண எது பெருசு இதுல 4 தான் பெருசு இல்லையா அப்ப 4 ல இருந்து 0 போச்சுனாக்கா 4 2 ல இருந்து 2 லெஸ் பண்ணா என்ன கிடைக்கும் ஆன்சர் எனக்கு 0 அதே மாதிரி ஒரு இன்டெகிரல் பார்ட் இருக்கும்போது லாஸ்ட்ல பார்த்தனாக்கா பேக்ல 0 சேர்க்கறதால நோ யூஸ் அப்ப 2 - 2 வந்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு இல்லையா அதனால இங்க 0 நான் சேர்க்க மாட்டேன் because லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட்ல 0 சேர்க்கறதால அதுக்கு மதிப்பே கிடையாது படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க 0 ஃபார்சன் படிக்க முடியாது 47 தான் நம்ம படிப்போம் அப்ப கிடைச்ச ரிசல்ட் என்னது 47.46 சரிங்களா சோ அப்ப இது பாரோ பண்றது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க பாரோ பண்றது எப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம நிறைய போட்றோம் பாரோ பண்றது பாரோ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் சரிங்களா